வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். 1956ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டங்கள் மிகப்பெரிய புயலால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மக்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள். அவர்தான் அன்று நடிகர் சங்கத்துடைய தலைவர். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு வழக்கில் சிறை சென்று வெளியில் வந்த நேரம் என்பதால் அவரிடத்தில் பெரிய அளவில் பொருளாதாரம் இல்லை. இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் திரை நட்சத்திரங்களை எல்லாம் இணைத்து சேர்த்து நட்சத்திர கலை இரவுகள் நடத்தலாம். அதன் மூலமாக வருகின்ற நிதியையும் கலைஞர்கள் தங்களால் இயன்ற நிதியை வழங்கினால் அதையும் இணைத்து கொடுக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார் கலைவாணர் என்.எஸ்.கே. அவர்கள். கலைவாணர் என்.எஸ்.கே. அவர்கள் கலை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அதற்கான ஆரம்பகட்ட பணிகள் செய்து கொண்டிருந்த பொழுது அவருடைய வீட்டில் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உள்ளிட்ட அன்றைய தமிழ் திரையுலகின் முன்னணி முக்கிய கதாநாயகர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் குழுமி இருந்தார்கள். அப்பொழுது அங்கே கூடியிருந்த கலைஞர்களும் நடிகர்களும் தங்களால் இயன்ற உதவியை தங்களால் கொடுக்க முடிந்த அந்த தொகையை வரவு வச்சுட்டு இருக்கும்போது அவங்க சக்திக்கு பணம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது என்.எஸ்.கே. அவர்கள் வாடிய முகத்தோடு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் தன்னால் ஒரு பெரும் தொகையை தர முடியவில்லையே என்று அவர் வருத்தத்தில் ஆழ்ந்திருந்தார். அவர் முகம் சோகத்தில். கலைவாணர் என்.எஸ்.கே. அருகில் அமர்ந்து இதையெல்லாம் உற்று கவனித்துக் கொண்டிருந்த புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நிதி வழங்குபவர்கள் பெயர் பட்டியலை அவர் கடகடன் எழுத ஆரம்பித்தாருங்க. முதலில் கலைவாணர் என்.எஸ்.கே. 25,000 ரூபாய். இரண்டாவதாக புரட்சி நடிகர் எம்.ஜி. ராமச்சந்திரன் 15,000 ரூபாய். மூன்றாவதாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 15,000 ரூபாய் என்று எழுதி கலைவாணருக்குரிய தொகையையும் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களே வழங்கினார். அசந்து போயிட்டாருங்க, மிரண்டு போயிட்டாருங்க கலைவாணர். கலைவாணர் வீட்டுக்கு ஒரு சொந்த நிகழ்ச்சிக்கு உதவியாக இருந்தால் கூட பரவாயில்லை, ஒரு பொது நிகழ்வில் அந்த குழுமி இருந்த நடிகர்கள் மத்தியிலே கலைவாணரின் தொகைதான் அதிகமாக இருக்க வேண்டும், அதற்கு இணையாக எவருடைய தொகையும் இருக்கக்கூடாது என்ற நிலையில் அவருடைய பெயரில் ரூபாய் 25,000ம் அதற்கு அடுத்ததாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பெயரில் 15,000 ரூபாயும் தனக்கு இணையான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பெயரிலும் ரூபாய் 15,000 வரவு வைத்தார் என்று எழுதி வரவு வைத்தார். பாருங்க, இங்கே தாங்க உயர்ந்து நிற்கிறார் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். பொது நிகழ்வாக இருந்தாலும் மக்களை பாதிக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் அதற்காக எப்பொழுதும் அள்ளி வழங்குவதை தவிர்த்ததே கிடையாது புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் என்கின்ற நல்ல தகவலை உங்களுடன் பகிர்ந்து இந்த காணொளி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.